இது தொடர்பாக கருத்துக்களை நம்முடன் பதிவு பண்ணி கொள்வதற்காக பேராசிரியர் அருணன் இணைப்பில் இருக்கிறார். அருணன், வணக்கம். இந்த இழப்பு தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக தமிழ் சமுதாயத்துக்கு மாபெரும் இழப்பு. அவர் கடைசி வரை ஒரு முழு வாழ்வு வாழ்ந்தவர் தான். ஆனால் அந்த முழு வாழ்க்கையும் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்தவர். எந்த விதமான எதிர்பார்ப்பையும் மேற்கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர். ஒரு பொது தொண்டிலே தன்னைத்தானே கரைத்து கொண்டவர். இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த காலத்துல எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதற்கு ஏதேனும் ஒரு விலை இருக்காதா என்று எதிர்பார்க்கிற குணம் என்பது வளர்ந்து விட்டது. ஆனால் எதற்கும் விலை வைக்காமல் தன்னைத்தானே அர்ப்பணம் செய்தவர் இந்த சமுதாயத்திற்காக தோழர் நல்லக்கண்ணு. அவர் தியாகத்தினுடைய மறு உருவம், எளிமையின் மறு உருவம். இது ரெண்டும் இணைஞ்சிருக்கிறது அபூர்வமான விஷயம். அதுவும் அரசியல் தலைவர் நெஞ்சில. அது அந்த மாதிரி இருந்த தலைவர். இன்றைக்கு நாம் எல்லாம் இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இத்தகைய தலைவர்கள் இவங்களும் இந்த பூமியில இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்தாங்களா என்று நீங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை தோழர் RNK நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை வரலாறை படிச்சா நிச்சயம் அதிசயப்படுவீங்க. அப்படி ஒரு அதிசயம் ஒன்று இங்கே இருந்து இப்பொழுது மறைந்திருக்கிறது. ஆகவே யார் யார் பின்னாடியோ போறாங்க நம்முடைய வாலிபர்கள். ஆனால் இத்தகைய தலைவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை அதுதான் நமக்கு உதாரணம், அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டு என்று நம்ம அவங்கள பின்பற்ற வேண்டும். இருக்கும்போது நம்ம மதிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா இறந்த பிறகாவது அவங்க நமக்கு வழிகாட்டுகிற அற்புதமான ஒரு நட்சத்திரம் என்று நாம புரிந்து கொண்டு அந்த நினைவுகளை, அவங்களுடைய வாழ்வை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இந்த வேளையில வைக்க விரும்புறேன். ஒரு செய்தி, அவர் அரசியல் தலைவர் தான், உழைப்பாளி மக்களுக்காக போராடியவர் தான், எத்தனையோ முறை சிறைக்கு சென்றவர், தியாக தழும்புகளை ஏற்றவர். தேர்தலில் இந்த மக்கள் அவரை தேர்வு செய்யல, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம தொடர்ந்து அரசியல் படிகளை அவர் ஆற்றிக் கொண்டிருந்தார். தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காதவர். ஆக இப்ப கூட ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பாட்டுக்கு அந்த தள்ளாத வயதுல கூட வேட்டி துண்டையெல்லாம் அவரே துவைச்சு போட்டு தங்கின இடத்துல பின்னாடி காய போட்டுக்கிட்டு இருக்க காட்சியை பார்த்து இப்படி ஒரு எளிமை பெருமை. அவர் ஒரு வாக்கியம் சொல்லுவாரு, அதாவது நேர்மையா வாழ்வது என்பது ஒரு விதமான போதையா, அது மட்டும் நம்மளை பிடிச்சிருச்சுன்னா விடாது என்று ஒரு முறை அவர் சொன்னார். அந்த மாதிரி ஏதேதோ போதைக்கு பின்னாடி போறாங்க வாலிபர்கள். ஆனா நேர்மை என்பது ஒரு போதை தான். அது இருக்கட்டுமே, அது இருந்தா நல்லதுயா, அது இந்த ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கு நல்லது என்று சொல்லக்கூடியவர். இன்னும் ஒரு செய்தி, அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர், அதே நேரத்தில் அவர் மிகப்பெரிய இலக்கியவாதியும் கூட. பல பேருக்கு தெரியாது. அவர் பாரதி மீது அவ்வளவு மோகம் கொண்டவர். முக்கியமான நாவல்களை பூரா படிச்சிருவாரு, அது பற்றி கருத்து சொல்வாரு, சில முக்கியமான நூல்களை எழுதியிருக்கிறாரு, அருமையான திறனாய்வு கட்டுரைகளை தந்திருக்கிறாரு. ஒரு நாவல் விஷயத்துல எனக்கு அவருக்கும் கூட சில கருத்து வேறுபாடுகள் நான் ஒரு நாவலை பற்றி தீர்க்கறதுல ஒரு மதிப்பு கொடுக்க அதை மறுத்து அவர் ஜனசக்தியில எழுதினாரு. இந்த மாதிரி எல்லாம் உரையாடலாம் நடந்திருக்கு. அவரு நம்ம விட இளைஞர்கள் தானே, இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதெல்லாம் நினைக்காம ஒரு கருத்து வருது, சரியா தப்பா, அதுக்கு பதில் சொல்லு. அதே போல இப்ப கூட எனக்கு போன் பண்ணாரு, ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், அதை படிச்சு பார்த்துட்டு பாராட்டினாரு. நான் கூட கேட்டேன், இந்த மாதிரி இப்ப கூட இதெல்லாம் கட்டுரையெல்லாம் படிக்கிறீங்களான்னு. ஐயே, என்னால படிக்காம இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆக அந்த மாதிரி கடைசி வரை தன்னுடைய வாழ்வை, அது சொந்த வாழ்வு பொது வாழ்வு அப்படிலாம் அவர் பிரிச்சு பார்த்தது மாதிரியே தெரியல. பொது வாழ்வுதான் அவருக்கு சொந்த வாழ்வு. ஆக அப்படி வாழ்ந்த ஒரு மெய்யான தலைவர், மெய்யான மக்கள் தலைவர். அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஒரு வழி அவருடைய அருமையான தியாகத்தை பின்பற்றுவது, எளிமையை பின்பற்றுவது, நல்ல சிந்தனையை பின்பற்றுவது. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் தான், ஆனா ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயத்தின் தலைவர். கட்சிகளை எல்லாம் தாண்டி அதற்கெல்லாம் மீறி அவர் மக்களுக்காக எப்படி அவருடைய இதயம் துடித்தது என்பதை மட்டும் நாம புரிந்து கொண்டால் போதும். அதுவே அவருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
ஐயா, தமிழ் மக்களுக்காக தோழர் நல்லக்கண்ணு முன்னெடுத்த போராட்டங்கள் குறித்து சொல்லுங்க. கேட்கல சகோதரி. ஹலோ ஐயா, தமிழ் மக்களுக்காக தோழர் நல்லக்கண்ணு முன்னெடுத்த போராட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வையை சொல்லலாம். அவர் என்னங்க எடுக்காத போராட்டங்கள் அங்க. நான் கடைசியா எனக்கு நினைவுல இருக்கிறது என்னன்னா, பாருங்க, அவருக்கு உழைப்பாளி மக்களுக்கான தொழிற்சங்க போராட்டங்கள், அதுல அவர் விவசாய சங்கத்துடைய தலைவர். அவர் விவசாய மக்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள், அது மிகப்பெரிய ஒரு நெடும் பயணம். சீனிவாச ராவ் என்று அந்த தஞ்சை தரணியில அவர் போராடி, அவர் தான் இவருக்கு தலைவர். வேற பத்தி எல்லாம் கூட அருமையான கட்டுரைகள் நூல்ல எழுதியிருக்காரு. அது விவசாய மக்களுக்காக அவர் போராடி, அவங்க கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக இருந்தாங்க அந்த 1940 50 சொல்றேன். இன்றைக்கெல்லாம் சுய உணர்வோடு ஒரு சுதந்திரமாக சொந்த காலில் நிக்கிறாங்க என்றால் தஞ்சை தரணியினுடைய உழைப்பாளி மக்கள். அதுல எல்லாம் தோழர் நல்லக்கண்ணுடைய பங்களிப்பு என்பது இருக்கின்றது. இப்ப கடைசியா பாருங்க, இந்த சூழலியலுக்காகவும் அவர் போராடினாரு. ஐயா, மண் இருந்தா தானே மனுஷன் இருக்க முடியும். அதுவே நாசமாயி போச்சுன்னா, அதுவே விஷமாயி போச்சுன்னா மனுஷ பிறவி எப்படியா இருக்கும்? ஆகவே அந்த சூழலை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மார்க்சியம் என்பது அது எந்த அளவுக்கு பறந்தது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது வெறும் பொருளாதார போராட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் துவக்கம்தான். அதனுடைய இலக்கு என்பதும் முடிவு என்பதும் ஒட்டுமொத்தமான தமிழ் சமுதாயத்தின், அதாவது நம்ம மக்கள் அடிப்படையில் சொல்ல வரேன், அதுல ஒட்டுமொத்தமான உலக மக்கள் இருக்காங்க. அந்த மனித குலத்தினுடைய சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என துடிப்பதுதான் மார்க்சியம். அதனால அவர் பொருளாதார போராட்டங்களில் இருந்து இந்த பூமி போராட்டம் வரை, இந்த மண்ணை, அந்த இயற்கை வளத்தை காக்கிற போராட்டம் வரை அவர் நடத்தி இருக்கிறாரு. அதை ஆக்கிரமிப்புக்காக செஞ்ச சில வேலைகள், சில சுயநலமிகள், அந்த சுயநலமிகளை எதிர்த்தும் அவர் துணிவோடு போராடி இருக்கிறாரு. அது அவருடைய வரலாறு என்பதே போராட்ட வரலாறு தான். 40களில் விவசாய சங்கத்திலிருந்து இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் போராட்டம் வரை அவர் ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். நிச்சயமாக மனுஷன்னா போராட்டம் தான், போராடாதவன் மனுஷனாகவே இருக்க முடியாது. அதற்கு மிக அருமையான ஒரு நடப்பியல் உதாரணமாக இருந்தவர் தோழர் நல்லக்கண்ணு அவர். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி அருணன்.